ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் தி டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், வணக்கம். நல்லா இருக்கு சார். தமிழ்நாடு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் சம் டைம். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்நாடுலேருந்து நிறைய உங்களை ஸ்பெசிஃபிக்கா ஆஸ்க் பண்ண சொல்லி வந்திருக்கு. தமிழ்நாடு நிலைமையை முதல்ல எப்படி சார் நீங்க கவனிக்கிறீங்க? ஏன்னா பெரியார் இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட், அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு இன்சிடென்ட், எல்லா இன்சிடென்ட்ஸும் இருக்கு. பட் முதல்ல நீங்க ஓவராலா எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, எல்லா கட்சிகளும் தேர்தல் களத்தில் இப்பவே இறங்கிட்டாங்க. ஓகே. அதுல வரப்போற தேர்தல் எல்லாருக்கும் ரெண்டாவது என்ன ஒரு விஷயம், எல்லாரும் இறங்கிட்டாங்க. இரண்டாவது, எல்லாருக்கும் ஒரு அன்சர்டனிட்டி சொல்லுவாங்க பாருங்க. என்ன ஆக போகுது, எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம், அது எதிர்கட்சிகளும் சரி ஆளுங்கட்சியும் சரி உள்ள ஒரு அதை பயம்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு ஆங்ஸைட்டி வந்துருச்சு. இப்ப எப்படி என்ன செய்வது? மூன்றாவது விஷயம் பாருங்க, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், அதாவது டிஎம்கே கூட இருக்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்திருக்காங்க. இந்த ஒரு கூடவே 5 ஆண்டு காலம் பல பிரச்சனைகள்ல அவங்க கூட இருந்திருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க their voices are changing. இதனால இந்த தேர்தல் சிச்சுவேஷன் அது வேற விதமா தெரியுது. அது குறிப்பிட்ட சொல்ல போனா முதல்ல எல்லாரும் விடுதலை சிறுத்தை கட்சிகளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க என்ன செய்ய போறாங்க, ரொம்ப தலித் ஃபேக்டர் பத்தி இப்ப பேசுறாங்க, என்ன ஆகுது. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட பாருங்க ஒரு விதமா போகுது. அது ஒரு பெரிய சிக்னல். ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகளை பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்னு லைன் மாற்ற மாட்டாங்க. அப்புறம் மற்ற கட்சிகள் போல இன்னைக்கு ஒரு லைன் நாளைக்கு ஒரு லைன் அப்படி போக மாட்டாங்க. பெரும்பாலும் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அரசியல் ஒரு இது உண்டு, ஒரு கொள்கை உண்டு, ஒரு கணிப்பு உண்டு, ஒரு பார்வை உண்டு. அதுல அவங்க ஜெனரலா டக்குன்னு மாற மாட்டாங்க. ஆனா பட் ஆல்ரெடி வேற மாதிரி பேசுறாங்க. அதுல பேசுற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெரி மெச்சூர்ட் தலைவர்ஸ், தே ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். அவங்க அந்த மாதிரி பேசும்போது ஆளுங்கட்சியான திமுகலயே பாருங்க ஒரு டென்ஷன் வருது. என்ன, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் கோயிங் ஆன்? இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன இந்த வருஷமே தேர்தல்னு தோணுது. நிச்சயமா 2025ல தேர்தல் வந்தா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ரொம்ப டெமுலஸா இருக்கு சார். அதே மாதிரி இந்த பெரியார் இஷ்யூ எப்படி சார் பாக்குறீங்க? சீமான் வேணுட்டே இழுக்கிறாரா, இல்லாட்டினா இது நிஜமாவே ஒரு இஷ்யூ, இதை எலெக்ஷன் சென்ட்ரிக்கா போகும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் சார். இல்லைங்க, பெரியார் பற்றி சில கருத்துக்கள் இருந்துதான் இருந்திருக்கு, இந்தியா இருந்திருக்கு. இப்ப அம்பேத்கர் பத்தி ஒரு கருத்துக்கள் இருக்கு ஒரு விதமா. ஆனா இதுல இப்ப இருக்கிற பொது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பெரியாருக்கு இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு மரியாதை, ஒரு இது இருக்கும் பொழுது பெரும்பாலும் பாருங்க, அது காந்திஜியா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், இல்லை அம்பேத்கரா இருக்கட்டும், அவங்கள பத்தி யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. நிச்சயமா. ஏன்னா they have reached up ஒரு இதுக்கு போயிட்டாங்க, அந்த இடத்துல பேச மாட்டாங்க. ஆனா திருப்பி திருப்பி என்ன சுட்டி காட்ட விரும்புறாங்க எல்லாரும்னா, எல்லாருமே, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, காந்திஜி பேர் எடுக்கிறாங்க, ஆனா காந்தி கொள்கைகளை கடைபிடிக்கிறாங்களா? அம்பேத்கரை பத்தி இவ்வளவு சொல்லுவாங்க, ஆனா அம்பேத்கர் கூறினதெல்லாம் கடைபிடிக்கிறாங்களா? அதே மாதிரி பெரியாரை பத்தியும் வந்திருக்கு. அதாவது நீங்க பெரியார் பேர் சொல்றீங்க, அறிஞர் அண்ணா பேர் சொல்றீங்க, ஆனா அவர்கள் கூறின பாதையிலே நீங்க நடக்கிறீங்க அப்படின்னு அந்த கேள்வி வருது. பட் இப்போ வர புது என்ன இது பாத்தீங்கன்னா, பெரியாருக்கு இருந்த சில கருத்துக்கள் அந்த காலகட்டத்திலயும் அது ஒரு விமர்சனத்துக்கு இதாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம குறிப்பிட்ட சீமான் அவர் இதை பத்தி இது பண்ணும் பொழுது அவர் 2 இது பண்றாரு. அவர் அடிப்படையா அவர் இந்த குறிப்பிட்ட திராவிட முன்னேற்ற கட்சியோட அடிப்படை கொள்கைகளை அவர் கொஸ்டின் பண்றாரு. அது கரெக்ட் நீங்க பாக்குறீங்களா சார்? அது சரியான போக்கு தானா? இல்ல, அது பாருங்க, அது அதுல 2 இருக்குங்க. பாருங்க, தேர்தல் நேரம் கிடையாது, இதை பத்தி இப்போ தேர்தல் நேரத்துல நீங்க பண்ண முடியாது ஒண்ணு. இரண்டாவது பாருங்க, இதை பெரியாரை பற்றி ஒரு வேற கருத்தை வைக்க கூடாதுங்கிறது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரும்பாலும் ஒரு இது இருக்குது, ஒரு ஒப்பீனியன், ஒரு டாமினேட்டிங் ஒப்பீனியன்.
அப்படி யாராவது வச்சானா அது பெரிய குற்றம். ஒண்ணு. இரண்டாவது, விமர்சிக்கும் போது அதுக்கு ஒரு விதம் இருக்கு. நீங்க யாரை பத்தியா வேற கருத்து உங்களுக்கு இருந்ததுன்னா, ஒரு பெருந்தலைவரை பத்தியோ இல்ல ஒரு பெரிய ஐகானை பத்தி நீங்க வைக்கும்பொழுது ஒரு விதமா நீங்க சொல்லலாம். பட் சீமான் வந்து சின்ஸ் இட் இஸ் ஒரு அரசியல் இது இருக்குது அதுல. ஆனா அதுல என்ன என்ன பாருங்க, அவர் என்ன விருப்ப ஆசைப்படுறாருன்னா, ஒரு டிபேட் இந்த நேரத்துல பண்ணி டிஎம்கே அடிப்படையா எந்த கொள்கைகளும் கடைபிடிப்பதே இல்லை, அதனால ஓட்டர்ஸ் அதை நம்பாதீங்க, அண்ட் அவர்கள் சொல்ற கொள்கை பெரியார் கொள்கை சொல்லுது கூட அது சரியான கொள்கையா, அது நிஜமாவே அந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு அவர் ஒரு லைன்ல போறாரு. பிகாஸ் he has been challenging DMK. He's been challenging it for a very long time, sir, right? And அவருக்கு பாருங்க, அவர் கிடைக்க வேண்டிய he has not got for all the efforts he has put. அண்ட் இன்னொரு பக்கம் பாருங்க, ஆளுங்கட்சி சரி, ஆளுங்கட்சியான டிஎம்கே இஸ் அண்டர் பிரஷர் ஃப்ரம் திராவிட கழகம் லீடர்ஸ், பிகாஸ் தே ஆர் த மெயின் சப்போர்ட், ஒன் ஆஃப் த சப்போர்ட் பேஸ் ஃபார் டிஎம்கே. அவங்க பிரஷர் என்ன போடுறாங்க, ஒரு பிரஷர் என்னன்னா, நீங்க வந்து அது மேல நடவடிக்கை எடுங்க, கேஸை போடுங்க. அப்புறம் எப்போதுமே பாருங்க டாக்டர் கணேஷ், எந்த கொள்கையை எதிர்த்து நீங்க ரொம்ப அதை சப்ரஸ் பண்ணியே வச்சுக்கோங்க, அதுக்கு இன்னும் அதிகமா பூஸ்ட் கிளம்பும். ஒரு வெடி டப்புன்னு வந்து இட் வில் எமர்ஜ் பேக் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏன்னா இப்ப எல்லாரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, நிஜமாவே பெரியார் அந்த கருத்துக்களை வைத்தாரா சீமான் சொல்வது போல, இல்ல அவர் எந்த கான்டெக்ட்ல வைத்தாரு, அப்படி அந்த கருத்துக்கள்லாம் இருக்கும்பொழுது, ஏன்னா இப்ப பாருங்க, தமிழ் மொழியை பற்றியோ இல்ல பல விஷயம், தமிழ் மொழி தமிழ் மக்களை பத்தி பல கருத்துக்கள் பெரியார் வைத்திருக்காரு. ஆமா, அது பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவா இருந்திருக்கு. ஆமா, அந்த காலகட்டத்திலே சொல்லியிருக்காங்க, பெரியார் doesn't belong to தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒண்ணுங்க, அம்பேத்கர் போல பெரியார் has been a big inspiration. அதாவது ஒண்ணுங்க, தமிழ்நாட்டில் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்காக ஒரு மூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அதுல பெரியாரோட ரோல் ரொம்ப பெருசு. அதை யூ கேனாட் டிஸ்ரிகார்ட். அதுக்கு ஒரு தனி பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஆனா கூடவே இப்ப இருக்கிற அரசியல் என்னன்னா, பெரிய தலைவர்கள் பேரை சொல்லி ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு, எங்க ஊழல் இருக்கு, ஒரு நல்லாட்சிக்கு ஒரு இது இல்லாம போயிட்டு இருக்கு, அண்ட் குடும்ப அரசியல், இல்ல அரசியல், இதெல்லாம் தான் ஓடிட்டு இருக்கு. அதுல இதெல்லாம் வருது பாருங்க. அதுல இப்ப அண்ணாமலை பாருங்க, பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூட சீமானுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி ஒரு டைரக்ட் சப்போர்ட் இல்ல இது. ஆமா, அவரு வந்து நான் ப்ரூஃப் எல்லாம் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறாரு. அதாவது சீமான் வைக்கும் கருத்துக்கள் ஆதாரம் இல்லாம இல்லைங்கிறாரு. ஆமா, ரைட். சோ அதனால வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபோர்ஸா தான் வந்து அவங்க இது பண்றாங்க. பட் இது மெட்டீரியல் பாலிடிக்ஸ்க்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அதாவது வந்து there is a way of attacking DMK, பட் இருந்தாலும் வந்து பெரியாரை வச்சு வந்து டிஎம்கேவை அட்டாக் பண்றதுனால டிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் கம்மி ஆகும், இல்லைன்னா ஒரு டைரக்ட் அஃபெக்ட் ஆகும் டிஎம்கேக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? அது உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு சார்? கொள்கை ரீதியா சண்டை போடுறது வேற, பட் எலக்டோரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது அது டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் இல்லையா? கட்டாயங்க. எனக்கு என்னவோ இது ஒரு பெரிய இது இருக்காது, பட் டெஃபினெட்லி இப்போ இருக்கிற ஒரு தேர்தல் அட்மாஸ்பியர் இது பில்டப் ஆகிட்டு இருக்கு பாருங்க, இதுல ஒரு எலிமெண்டா இருக்கும். இது ஒன்றும் பெரிய இதுவா இருக்கு. இங்க பாருங்க, திருப்பி என்னன்னா, இந்த ஏன்னா தேர்தலில் மக்கள் ஓட்டு போடும்போது என்ன யோசிக்க போறாங்க, இந்த 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சியை பார்த்துட்டோம். என்ன கிடைத்தது, என்ன கிடைக்கல, என்ன நல்லது நடந்தது, என்ன நல்லது நடக்கல. இது ஒரு பக்கம் அவங்க வந்து மக்களிடம் எடுத்து சொல்லிக்கொண்ட முயற்சி செய்யறாங்க. இன்னொரு பக்கம் எதிரி கட்சிகள் பாருங்க, அது அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், நம்ம சீமானோட கட்சியா இருக்கட்டும், அவங்க சொல்ல விரும்புவது என்னன்னா, இவங்களை இன்னும் எதுக்கு நம்புறீங்க, என்ன செய்தி கொடுத்துருக்காங்க, performance versus reality, claimed performance versus claimed reality. ரைட். இது வந்து பாருங்க, இன்னும் பல குற்றச்சாட்டுகள் வரும் இதுல. இப்ப தில்லியில நடக்கிற தேர்தல் போர்க்களத்தில் பாருங்க என்னெல்லாம் வருது, என்ன ஆங்கிள்லாம் வருது பாருங்க. அது அங்க போறதுக்கு முன்னாடி ஈரோடு ஈஸ்ட் பத்தி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். ஈரோடு ஈஸ்ட்ல வந்து இப்ப டிஎம்கே நிக்க போறதா வந்து தகவல்கள் வருது. அது வந்து காங்கிரஸ் கான்ஸ்டிடுவன்சி, பட் இன்னைக்கு டிஎம்கே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஎம்கே நிக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஜகா வாங்கின மாதிரி ஆயிட்டாங்க சார். காங்கிரஸ் வந்து சரி ஓகே விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பிஜேபி என்டிஏ வெளியே போயிட்டாங்க, அதிமுக வெளியே போயிட்டாங்க, விஜய் வெளியே போயிட்டாங்க, சீமான் நோண்டி நிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேபி இன்னைக்கு யார் நிக்க போறதும் வந்து அவர் இன்னைக்கு அறிவிச்சிட போறாரு.
எப்படி பாக்குறீங்க இப்படி இப்படி எல்லாருமே ஜகா வாங்குறது? முதல்ல நம்ம அதை இப்போ முதல் கேள்வி, ஏன் டிஎம்கே காங்கிரஸ் கேண்டிடேட் வேண்டாம் நம்ம கேண்டிடேட்டை போடலாம்னு ஏன் முடிவு பண்ணாங்க? அதை முதல்ல எக்ஸாமின் பண்ணணும். சரி. பாருங்க, இடைக்கால தேர்தல் எப்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்போதும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, ரொம்ப சர்ச்சை வரும், அதில் ஃபோக்கஸ் இருக்கும். நிச்சயமா. கடந்த சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா இடைக்கால தேர்தலில் ரூலிங் பார்ட்டி ஆல்வேஸ் வின்ஸ். ஏன்னா ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சிகளும் இதை ஒரு டெஸ்ட்டை காமிக்க விரும்பலை. ஏன்னா ஒரு ஆண்டு காலத்தில் இது வரப்போகுது. நெக்ஸ்ட் 1 இயர் யூ ஆர் ஹேவிங் இது அசம்பிளி எலெக்ஷன் வருது. அப்படி வரும்பொழுது நம்மளை எதுக்கு நம்மளை காமிச்சுக்கணும்? எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு தனி பலம். ஏன்னா ஆளுங்கட்சி இடைக்கால தேர்தல் பூரா எனர்ஜி, அமைச்சர்கள், கேடர் எல்லாரும் அதில் வேலை செய்வாங்க. ஸோ அதில் வின் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டி. அது அன்லெஸ் ரொம்ப பெரிய அதிருப்தி இருந்து அதை ஒரு டெஸ்ட்டை காமிக்கலாம். பட் அந்த மாதிரி நிலைமைக்கு ஆப்போசிஷன் பார்ட்டிக்குள்ள இப்போ இருக்கிற நிலைமையில இதை ஒரு டெஸ்ட்டாக வச்சுக்க வேண்டாம். அதே காரணம் தான் ஆக்டர் விஜயோட முடிவு. ஏன்னா இது பாருங்க, இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், இதை நம்ம டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா என்ன எல்லாரும் சொல்ல ஆச்சு ஓவர் அப்படின்றாங்க, நம்மளை ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அது கூடாதுன்னு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கணும், என்னன்னா டிஎம்கே ஏன் இந்த போர்க்களத்தில் இறங்கியிருக்காங்க? ஆமா, அதுதான் சார் எனக்கும். அது மேபி தே வாண்ட் டு ப்ரூவ் themselves that எல்லாம் everything is looking good அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு. டாக்டர் கணேஷ், அதை விட they are strong னு ப்ரூவ் பண்ணணும். ஆமா, நம்ம we are in command. அடுத்த மாநில தேர்தலுக்கு முன்னாடி we are in super form. அது ஒண்ணு. ஆனா இரண்டாவது பெரிய முக்கியம் என்னன்னா காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லை. ஓ ஓகே. சரி. காங்கிரஸ் கிட்ட இந்த சீட்டை கொடுத்து அவங்களால ஜெயிக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. இந்த சந்தேகம் பாருங்க போக போக அதிகமாகும். காங்கிரஸோட கெப்பாசிட்டி என்ன, கேப்பபிலிட்டி என்ன, எபிலிட்டி என்ன அவங்களுக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, இட ஒதுக்கீடு இதெல்லாம் ஆரம்பிச்சிடும். இன்னும் பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு இது ஆரம்பிச்சிடும். எவ்வளவு சீட்டு தருவீங்க, எவ்வளவு சீட்டு கொடுங்க, போன தரத்தோட அதிகமா கொடுங்க. அப்போ டிஎம்கே தரப்புல இருந்து சொல்லப்படும், பாருங்க நீங்க இவ்வளவு இடத்துல உங்களுக்கு போன தடவை நின்னீங்க, உங்களுக்கு இவ்வளவு இடத்துல நீங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, இது பெட்டர் வி கண்டெஸ்ட், எங்க இல்ல எங்க டிக்கெட்ல நில்ல. இப்ப பாருங்க, போன தடவும் பார்த்தாங்க பல கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ் இவங்க சிம்பிள்ல நின்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது டிஎம்கே தலைமை என்ன பார்க்குறாங்க, காங்கிரஸ் இஸ் நாட் இன் அ ஸ்ட்ராங் ஃபார்ம். அதை தவிர்த்து இன்னைக்கு காங்கிரஸோட தலைமை ராகுல் காந்தி அவங்க தலைமையில் இருக்கிற காங்கிரஸோட இன்னைக்கு நிலைமை, தேசிய அளவில் நிலைமை, அது தமிழ்நாட்டில் எப்படி பாதிக்கும்? நம்ம அலையன்ஸ் பார்ட்னர், நம்ம வி ஆர் பிக் சப்போர்ட்டர் ஆஃப் ராகுல் காந்தி, இவ்வளோ எல்லாம் ரிஸ்க் எடுத்துட்டு நம்ம போகக்கூடாது. இது நம்மளே நம்ம லோக்கல் இஷ்யூல முடிச்சுக்கணும். அது ஒண்ணு. மூணாவது, சீமான் ஏன் நிற்கிறாரு? சீமான் அதனால நிற்கிறாரு, வேற எல்லாரும் தயங்கத்தினால அவர் நின்று காமிக்கிறாரு. பாருங்க, தோல்வி கண்டு நான் அஞ்சது இல்லை, ஐ எம் ரெடி டு ஃபேஸ் டிஃபீட். அவர் தனி அவரோட அந்த கட்சியோட இது பாருங்க, எல்லா இடத்துலயும் கேண்டிடேட் நிப்பாட்டிட்டு தானே இருக்காரு. எல்லா தேர்தலையும் எல்லா இடத்துலயும் கேண்டிடேட் நிப்பாட்டுறாரு. அவர் கிடைக்க வேண்டிய அந்த பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்குது. பட் அதை பத்தி he wants to show I am a true Tamizhan, I am brave, I am not scaredங்கிறார் அவர். அது அவரோட இதுவா வச்சுக்கிறாரு. ஆமா, அது பாசிட்டிவா தான் சார் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இஸ் ஆல்வேஸ் ரைசிங் 1.1ல இருந்து இன்னைக்கு 8.2 வந்திருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் பேக் ஆஃப் ஆகும்போது இவர் இல்ல ஐ எம் ஸ்டில் அ ஃபைட்டர்னு காட்டும் போது பீப்புள் வில் ஆல்வேஸ் அடோர் தட் இன் அ வே ஆர் நாட் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படித்தான் நீங்களும் பாக்குறீங்களா? கட்டாயம் இல்ல, அவர் தான் நீங்க சொன்னது போல தான் ஒரு ஃபைட்டர்னு அவர் தொடர்ந்து நிரூபிக்க இதுவா இருக்கிறவர். ஆமா, நான் மற்ற கட்சி மாதிரி கிடையாது, நான் கால்குலேஷன் பண்றது. ஏன்னா தன் கேடர் அவர் இது பண்ணிட்டே இருக்காரு. பாருங்க, சீமானுக்கு ஸ்ட்ரெங்த் அவர் கேடருங்க. யங்ஸ்டர்ஸ் who are attracted to him. ஆமா, இளைஞர்களுக்கு மத்தியில நீங்க ஒரு பயப்படுற மாதிரி காமிக்க முடியாது. மற்ற கட்சிகள் பாருங்க, பெரிய கட்சிகள், அது பாஜகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். ஏன்னா பாருங்க, இப்போ அதிமுக எல்லாம் கேண்டிடேட் போட்டு அதுல ஏன்னா டெஃபினெட்லி இது ஆளும் கட்சி will have an advantage. இடைக்கால தேர்தல் அதுல நமக்கு ரிவர்ஸ் ஆயிடக்கூடாது. அதுல இந்த ரிவர்ஸ் ஆச்சுன்னா பெரிய ரிவர்ஸ் ஆயிடும். அது நிச்சயமா 100% டவுட்டே கிடையாது. they don't want to give any என்ன சொல்லுவாங்களே, ஏதாவது ஒரு டாக்கிங் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா டிஎம்கே பாக்குறாங்க. பட் இங்க இன்னொரு क्वेश्चन வருது சார்.
அதாவது வந்து இந்த இடைக்கால தேர்தல்ல விஜய் வந்து போட்டி போட்டுக்கணுமா கூடாதா? ஏன்னா வந்து this is a chance to show his power and that he is also a fighter அப்படின்ற மாதிரி. தோல்வி நிச்சயம், பட் இருந்தாலும் வந்து அந்த தோல்வியிலையும் ஒரு வெற்றி இருந்திருக்கலாம் விஜய்க்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது இங்கே. அட்லீஸ்ட் he is not a true fighter, he is just doing a cinema politics அப்படின்ற மாதிரியும் பாக்குறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, ஒரு இடைக்கால தேர்தலில் அதுவும் இப்போதான் கட்சி இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு. இதுல வந்து இன்னும் அவரோட நிர்வாக பணிகள் இன்னும் முழுமையா முடிந்து விட்டது, இல்லை நிர்வாகம் வந்து ஆல்ரெடி ரெடியா இருக்குதுங்கிறது சொல்ல முடியாது. ஒண்ணு. நிச்சயமா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.